சமசுடன் செய்தி கப்பால் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பகுதியில் பீகார் தேர்தல் முடிவுகள் குறித்து தான் நம்ம உரையாட இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் திரு சமஸ். வணக்கம் விஜய். முந்தைய பேட்டின்றது பீகார் தேர்தலில் நம்ம பேசணும். கடும் போட்டி இருப்பதாக எக்ஸிட் போல் சொன்னிச்சு. ஆனால் நீங்கள் சொன்னது அப்படி இல்லை, ஸ்வீப்பை நோக்கி தான் நகரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை நோக்கி தான் நகர்ந்தது. எப்படி நீங்கள் அந்த களத்தை பார்த்தீங்க? முடிவை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஜனநாயகத்தில் எந்த ஒரு அமைப்புலையுமே ஆளுங்கட்சி எதிர்கட்சி இது ரெண்டுக்கும் ஒரு பலம் இருக்கணும். ஒரு ஜனநாயகத்தில் ஒரு கட்சி அல்லது ஒரு கூட்டணி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான தனிப்பெரும்பான்மையோடு போகிறதுங்கிறது அது ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை. ஆனால் இது ஸ்வீப் ஆகும் அப்படின்னு சொன்னது முழுக்க அது பயண அனுபவம். பீகார்லேருந்து வரக்கூடிய செய்தி ஒரு ஸ்வீப் அப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த தன்மை இருக்கும்னு நினைக்கிறேன். வெல்லக்கூடியவர் ஒரு தெளிவான பெரும்பான்மையோட இது ஒரு வெற்றி அப்படின்னா இது ஒரு பெரிய வெற்றி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிலான வெற்றியோடு தான் அமையும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. அதில் நான் ஏற்கனவே சொன்னது போல் மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஆஸ்பிரேஷன் பார்க்க முடிஞ்சது. இன்ஃபேக்ட் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய எந்த கட்சிக்குமே இன்றைக்கு பீகார் மக்களுடைய பீகார் சமூகத்தினுடைய அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவது அப்படிங்கிறது ஒரு சவால் தான். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மேலும் கொந்தளிப்பாக தான் பீகார் களம் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் சொல்வது ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வாக்களிச்சு. நிச்சயமாக பெரிய எதிர்பார்ப்போடு வாக்களிச்சிருக்காங்க. அதே போல் ஒரு திட்டவட்டமான கணக்கோடு தான் வாக்களிச்சிருக்காங்க. நாம் அந்த உரையாடல்லையே பேசிக்கிட்ட விஷயம்தான். நீங்கள் தமிழ்நாடு போன்ற ஒரு உற்பத்தி மாநிலங்கள் தன்னாலேயே தன்னுடைய சமூகத்துக்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல உள்ள மாநிலங்கள் எடுக்கக்கூடிய அரசியல் தேர்வு முடிவுங்கிறது வேறு விதமாக இருக்கும். ஆனால் இப்போது பாண்டிச்சேரி போன்ற வடகிழக்கு மாநிலங்கள் போன்ற தன்னுடைய நிதிக்கு பெருமளவில் மத்திய அரசை சார்ந்து இருக்கக்கூடிய மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய மாநிலங்கள் எடுக்கக்கூடிய அரசியல் முடிவு வேறு விதமாக இருக்குங்கிறத முந்தைய பேட்டியிலேயே நம்ம சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த முடிவை தான் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதில் எதிர்கட்சிகள் வைக்கிற பிரதான விமர்சனம் குற்றச்சாட்டு அப்படின்றது எஸ்ஐஆரை பேசுகிறாங்க. இந்த எஸ்ஐஆர்ன்றது இந்த முடிவில் ஏதேனும் இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கா? நிச்சயமாக எஸ்ஐஆர் இந்த முடிவில் ஒரு தாக்கம் செலுத்தி இருக்கக்கூடும். இந்த விஷயத்தை நம்ம ரெண்டாக பிரித்து பார்க்கலாம். மைய நோக்கத்தில் வாக்காளர்கள் பட்டியல் தரமாக இருக்கணும், அது மோசடியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற இடத்துல நோக்கமாக கொண்டிருந்தாலும் கூட அந்த ப்ராசஸ் அதற்கு நடைமுறையில் அவங்க கொண்டு வரக்கூடிய செயல்பாட்டு முறைகள் இருக்கு இல்லையா, அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்கிறத நாமளே பல்வேறு செய்திகள் வழியாக சொல்லிக்கிட்டே இருக்கோம், பல்வேறு விஷயங்களையும் பேசிக்கிட்டே இருக்கோம். இந்த எஸ்ஐஆர் அமலாக்கம் அதோட பெரிய சிக்கலே என்னென்னா, சாமானிய மக்கள் மேலே நீங்கள் ஒரு வாக்காளர் ஆவதற்கான ஒரு பெரிய அழுத்தத்தை பொறுப்பு என்ற பெயரில் தூக்கி போடுது. இதற்கு முன்னதாக என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு குடிநபரை வாக்காளர் ஆக்குவதுங்கிறது அரசு பொறுப்பில் இருக்குது, தேர்தல் ஆணையத்தின் பொறுப்பில் இருக்குது. ஆனால் இந்த எஸ்ஐஆர் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பொறுப்பை தூக்கி குடிநபர் மேலே தூக்கி போடுது. நீ வாக்காளர் ஆக வேண்டியதுக்கு நீ தான் எல்லாத்தையும் செய்யணும்னு தோணுது. இப்போ நம்ம ஒரு பாஸ்போர்ட் வச்சுக்கிறது மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஒரு ஓட்டர் ஐடியை வச்சுக்கிறதுங்கிறது. இந்த தன்மை, இந்த அடிப்படை மாற்றம் எதிர்க்கப்பட வேண்டியதா, விமர்சிக்கப்பட வேண்டியதா, மாற்றப்பட வேண்டியதா அப்படின்னா மாற்றப்படணும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி செய்யப்படாமல் இது நடந்திருக்கிறது அப்படிங்கிறதும், அதில் பலர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் அந்த களத்திலேருந்து நம்ம நிறையவே செய்திகளை கேட்டிருக்கோம். ஆனால் வந்திருக்கக்கூடிய முடிவு இருக்கு இல்லையா, அது ஒட்டுமொத்தமாகவே எஸ்ஐஆர் தான் ஏதோ பண்ணிடுச்சு, எஸ்ஐஆர் வழியாக தான் ஏதோ பெருசாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்வதற்கு நிரூபணமான எண்களோ எதுவுமே நம்மள்கிட்ட இல்லை. இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தல் ஓராண்டுக்கு முன்னாடி நடந்தது. அப்போ நிதிஷ் தலைமையிலான கூட்டணி எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க, தேஜஸ்வி தலைமையிலான கூட்டணி எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க, என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8% சொச்சம் வருது. இப்போ இந்த 2025 தேர்தலில் என்ன நடந்திருக்கு, எவ்வளோ வாங்கியிருக்காங்க, எவ்வளோ வேறுபாடு வருதுன்னா அதே 8% தான் வருது. நீங்கள் சட்டமன்றத்தில் 243 இடங்கள் இருக்குது. இதில் பெரும்பான்மைக்கு உங்களுக்கு தேவை 122 இடங்கள். கிட்டத்தட்ட உங்களுக்கு 20,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் முடிவுகள் வந்திருக்கிறதே 118 தொகுதி. அப்படிங்கும்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மக்களோட முடிவுகள் அதில் நம்ம கவனம் செலுத்தணும்.
அப்போ இந்தியா கூட்டணியினுடைய இந்த பெரிய பின்னடைவுன்னே சொல்லலாம். என்ன ஏதாவது வியூக ரீதியில் தப்பு பண்ணிட்டாங்களா? நிச்சயமாக இது வந்து இந்தியா கூட்டணியினுடைய வியூக தோல்வி தான் பீகாருடைய இந்த சரிவுக்கு காரணம். இதை வந்து நாம் தனித்து இந்த நிகழ்வாக பார்த்தா நம்ம புரிஞ்சுக்க முடியாது. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, 2023 நடந்ததோட தொடர்ச்சியாக அதை பாருங்கள். நீங்கள் பீகாரை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணியினுடைய முதல் கூட்டத்தை நிதிஷ் தான் நடத்துகிறாரு, பாட்னாவில் நடத்துகிறார். பாஜகவை வீழ்த்தணும், அந்த இடத்துக்கு காங்கிரஸை கொண்டு வரணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே கூடி இந்த விஷயங்களை சிந்திக்கிறோம். ஆனால் காங்கிரஸ் வந்து அதில் போதிய அளவுக்கு வேகத்தையோ அக்கறையோ காட்டலைன்னு சொன்னார். இந்த இந்தியா கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அந்த பதவி தனக்கு வரணும் அப்படின்னு அவர் நினச்சார். அப்படி அவர் நினச்சதில் வந்து வேற ஒரு நியாயம் இருக்கிறதா கூட நம்ம கருத முடியும். ஏனென்றால் எப்போ வந்து தேஜஸ்வி தலையெடுத்தாரோ அப்போவே தேஜஸ்வி அந்த இடத்துக்கு தயாராகிட்டார் அப்படிங்கிற முடிவுக்கு நிதிஷ் வரார். அவருடைய பையன் வயது. நிதிஷ் மேலே தேஜஸ்விக்கும் பெருமளவில் அன்பு உண்டு. அப்போ அவர்கள் கூட்டணியில் இருந்த அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட தந்தை மகன் மாதிரியான உறவு 2 பேருக்கு இருந்ததை பீகார் வட்டாரங்களில் பேசிக்கிட்டாங்க. அப்போ ஒரு கூட்டத்தில் அவர் சொல்லும்போது சொன்னார், அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு மகாகட்பந்தனுக்கு தேஜஸ்வி தலைமை வைப்பார். மறைமுகமாக அடுத்த முதலமைச்சர் தேஜஸ்வின்னு அவர் அறிவித்த தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படின்னா தன்னுடைய அரசியல் எதிர்காலம் சம்மந்தமாக அவருக்கு ஒரு திட்டம் இருக்கணும் இல்லையா? அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் அவர் ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறத கேட்குறார். அந்த ஒருங்கிணைப்பாளருங்கிறது அடுத்த கட்டமாக வந்து இந்தியா கூட்டணி வென்று பிரதமர் அப்படிங்கிற இடத்துக்கு போகுமாங்கிறதெல்லாம் அப்புறம் நடக்க வேண்டிய விஷயம், அப்புறம் நடக்க வேண்டிய விவாதம். இது ஒரு சாதாரண விஷயம், ஒரு ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் யாருமே அப்படி பெரிய அளவில் ஜாம்பவானா ஒரு பிரதமர் பதவிக்கு போட்டியிடத்தக்க அளவில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சந்திரபாபு நாயுடு இருந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இருந்திருக்கிறாரு. ஆனால் அந்த விஷயத்தை கூட ஒரு கருத்தொற்றுமையை காங்கிரஸால் ராகுலால் உண்டாக்க முடியவில்லை என்கிறது ஒரு பெரிய துயரம். இன்னொன்று சொல்லப்போனால் அந்த காலகட்டத்தில் யார் எதிர்த்தாங்க? மம்தாவும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் எதிர்க்கிறாங்க. நீங்கள் இப்போ காங்கிரஸ் மாரியான ஒரு கட்சி என்ன மாரியான வியூகம் எடுக்கணும்? நீங்கள் நிதிஷ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வட மாநிலங்களில் மிக முக்கியமான ஒரு மாநிலம் அது. அந்த இடத்துல நிதிஷ் இருந்தால் அந்த மாநிலமே உங்கள் கையில். ஏன்னா அவர்கிட்ட குறைஞ்சது ஒரு 15% வாக்கு வங்கி இருக்குது. காங்கிரஸும் ராஷ்ட்ரிய ஜனதா தளமும் சேர்ந்தால் ஒரு 30% வாக்கு வங்கி இருக்குது குறைஞ்சது. அப்போ 45%, இன்னும் ஏனைய கூட்டாளிகளையும் சேர்த்தா 50% ஸ்வீப் பண்ணிடுவீங்க. 40 தொகுதி இருக்குன்னா 40 தொகுதி மாநிலம் அப்படியே உங்கள் கையில் வரப்போகுது. இது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டிருக்கு சட்டமன்ற தேர்தல்களில். அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த கூட்டாளியை எப்படி நடத்தணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல. அதற்கு மாறாக நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜியும் காங்கிரஸை தன்னுடைய கூட்டணியில் வைத்துக் கொள்வதற்கே சட்டமன்ற தேர்தலில் கூட அவங்க தயங்கக்கூடிய ஒரு ஆள். இவர்கள் இருவருமே இந்தியா கூட்டணியிலேருந்து முரண்பட்டு காங்கிரஸ்லேருந்து வெளியில் போனாலும் பாஜகவை எதிர்த்து தான் அரசியல் செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கவங்க. ஆனால் நிதிஷ் அப்படி இல்லை, அவர் போகலாம், அவர் போகக்கூடிய வாய்ப்புள்ளவர். அப்போ நீங்கள் யாரை அகாமடேட் பண்ணணும், யார்கிட்ட பேசணும், அதுவும் உங்களுக்கு தெரியல. அதோட விளைவு என்ன ஆச்சுன்னா அவர் வெளியில் போனார். அவர் வெளியில் போனாருங்கிறத விட மோடி திரும்ப திரும்ப கூப்பிட்டார். இந்த இடத்துல எனக்கு மரியாதை கிடைக்கல, அந்த இடத்துல மரியாதை கிடைக்குதுன்னு சொல்லி அவர் போயிட்டார். இவ்வளோதான் நடந்த விஷயம். பீகார் போன்ற ஒரு மாநிலம் நிர்வாகம் சார்ந்து ஏராளமான நிதியை பெற வேண்டிய கட்டாயம் நிதிஷ்க்கு இருக்குது. குறைந்தபட்சம் தனக்கு ஒத்திசைவான ஒரு ஆட்சி மத்திய அரசில் இருந்துச்சுன்னா நிதி வாங்கலாம் அப்படிங்கக்கூடிய அந்த தேவை அவருக்கு இருக்குது. காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு மத்தியில் வரணுங்கிறது வந்து அவருக்கு தேவையும் கூட. ஆனால் காங்கிரஸ் ஆட்சியை நோக்கி போகலைங்கிறது தெரிஞ்சப்போ தான் இது எனக்கு சரிபடாது அப்படிங்கிற ஒரு காலை அவர் எடுக்கிறார். அப்போ நீங்கள் அந்த இடத்துலேருந்து எடுத்தீங்கன்னா என்னைக்கு நிதிஷ் இந்தியா கூட்டணியை விட்டு வெளியே போனாரோ அன்றைக்கே இந்த விஷயங்கள் எல்லாமே தீர்மானகரமாகிவிட்டன. அப்போது தொடங்குது இந்த வீழ்ச்சி, அப்போவே தொடங்குனது இந்த வீழ்ச்சி. அது இந்தியா கூட்டணியினுடைய வீழ்ச்சியில் தொடங்குச்சு. 2024 மக்களவை தேர்தலில் அது பிரதிபலிச்சுது. நிதிஷ் அங்கே இருந்திருந்தால் 40 தொகுதிகள் இந்தியா கூட்டணிக்கு வந்திருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் 9க்கு பதிலாக 31 கூட வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு இந்தியாவினுடைய ஆட்சியே வேறையாக இருக்கும். அதற்கு பிறகும் கூட அப்போ 8% வித்தியாசத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வந்து ஜெயிக்குது. இதற்கு அப்புறமும் கூட எந்த விதத்திலும் அதனுடைய சீரியஸ்னஸை இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கொடுக்கவில்லை. நான் இந்த விஷயத்தில் தேஜஸ்வியை குறை சொல்ல மாட்டேன்.
அவர் தன்னாலான எல்லா முயற்சியும் பண்ணார், எவ்வளோ கடுமையாக போராடணுமோ போராடினார். ஆனால் நீங்கள் இந்த பக்கம் வந்து நிதிஷ் மாரி ஒரு பெரிய முகம், முதல்வர் முகம் இருக்குது, இன்னொரு பக்கம் மோடி மாதிரியான இன்னொரு பெரிய முகம் இருக்குது, பாஜக இருக்குது, பாஜகவினுடைய தலைவர்கள் இருக்காங்க, பீகாரில் உள்ள சமூகங்களுக்கு வந்து பேசிட்டு போகிறதுக்கு அவ்வளோ நட்சத்திர பிரச்சாரகர்கள் இருக்காங்க. ஆனால் இந்த பக்கத்தில் தனியாக நிற்கிறார் தேஜஸ்வி. அவருக்கு உரிய ஒரு ஒத்துழைப்பை கூட காங்கிரஸ் கொடுக்கவில்லை. மிக மிக முக்கியமாக ராகுல் காந்தி அவர்கள் பொறுப்பற்ற வகையில் செயல்பட்டார் அப்படின்னு கூட சொல்ல முடியும். ஏனென்றால் நிதிஷ் வந்து ஒரு நிரூபிக்கப்பட்ட முதல்வர், இந்தியாவினுடைய நல்ல நிர்வாகிகளில் ஒருவராக அறியப்பட்டவர். நீங்கள் அவருக்கு இணையாக வந்து ஒரு இளைஞர் முன்னிறுத்தப்படுறதில் யார் முதல்ல அவரை முன்னிறுத்தணும், யார் தூக்கி பேசணும்னா அதனுடைய கூட்டாளியான காங்கிரஸ் தான் அதை செய்யணும். ராகுல் காந்தி தான் அதை செஞ்சுருக்கணும். ஆனால் ராகுல் காந்தியை வைத்து கொண்டே நான் தான் முதல்வர் முகம் என்று சொல்ல வேண்டிய துர்பாக்கியமான நிலைக்கு தேஜஸ்வியை மகாகட்பந்தன் காங்கிரஸ் கூட்டணி செய்தது. அதற்கு பிறகு இவ்வளவு மிக முக்கியமான ஒரு தேர்தலில் நீங்கள் மனு தாக்கல் பண்ணுற அளவுக்கு கூட அன்னைய தேதிக்கு கூட உங்களால் வந்து வரையறையை முடிக்க முடியல. தொகுதி எவ்வளோ பங்கீடு முடிச்சுக்க போகிறோம், யாருக்கு எவ்வளோ தொகுதி அப்படிங்கிறத உங்களால் முடிவுக்கு கொண்டு வர முடியல. பல இடங்களில் ஃப்ரெண்ட்லி ஃபைட் என்று சொல்லிக்கொண்டு மகாகட்பந்தன் அவங்களே போட்டி போடுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்து போட்டி போடக்கூடிய சூழல் பார்க்க முடிஞ்சு. அதனால் இதெல்லாமே வந்து எப்படின்னா ஒரு கூட்டணி வந்து அமைக்கிறதுங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து உங்களோட ஒரு தலைமைக்கான ஒரு மிக முக்கியமான செயல்பாடு. ஒரு கூட்டணியை நீங்கள் பராமரிக்கிறதுங்கிறது தான் ஒரு தேசத்தை அல்லது ஒரு மாநிலத்தை எப்படி நீங்கள் நிர்வாகம் பண்ண போகிறீங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டம். அதையே உங்களால் ஒழுங்காக செட்டில் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் வாக்காளர்கிட்ட போய் எப்படி நிற்பீங்க? நீங்கள் பாஜக கூட்டணி இன்றைக்கு வந்து வெற்றி பெற்றதுக்கப்புறம் அது ஒரு பெரிய கூட்டணியாக பேசப்படுது. ஆனால் அதில் அவ்வளோ முரண்பாடுகள் இருக்குது. நிதிஷ்க்கும் சிராக் பாஸ்வானுக்கும் ஆகாது, நீங்கள் நிதிஷ்க்கும் மான்சிக்கும் ஆகாது. இப்படி பல கூட்டாளிகள் அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்படுறவங்க இருக்காங்க. இவர்கள் எல்லாரையும் யார் வந்து ஒன்று சேர்க்கக்கூடிய மைய கண்ணியாக இருக்கான்னா பாஜக செயல்படுது. அங்கே வந்து அமித்ஷா உட்கார்ந்து ஒவ்வொருத்தர்ட்டையும் ஒவ்வொரு விதமாக பேசி இந்த சமன்பாட்டை சரி செய்யக்கூடியவராக இருக்கார். அடுத்த நிலையில் மோடி வரும்போது இவங்க எல்லாரோடையும் பேசி ஒரு ஒருங்கிணைப்பை கொண்டு வராங்க. ஆனால் காங்கிரஸால் அதை செய்ய முடியலை. காங்கிரஸே அந்த இடத்துல வந்து முரண்பாட்டை உண்டாக்குது அப்படின்னா அதனுடைய பொறுப்புணர்வை கேள்விக்குள்ளாக்காமல் என்ன பண்ண முடியும்? எல்லாவற்றையும் விட இப்படி முக்கியமான ஒரு தேர்தலுக்கு முன்பு கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேலே வந்து அவர் தேர்தல் களத்துக்கே வராமல் வெளியே போனது ராகுல். இதில் இன்னொரு முக்கியமான அம்சம் நீங்கள் சுட்டி காட்டின மாதிரி ஒரு பக்கம் மோடி முகம் நிதிஷ் முகம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக எந்த முகம் வெற்றி பெற்றிருக்கு பீகார் தேர்தல் முடிவுக்கு? அதில் எந்த முகத்தின் பங்கு ரொம்ப அதிகம்னு சொல்லுவீங்க? இது சர்வ நிச்சயமாக நிதிஷோடைய வெற்றி, அவருக்கு தான் பெரும்பங்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிதிஷ் முகம்தான் அங்கே பீகாரிகளை பொறுத்த அளவில் பெரிய முகம். மோடிக்கு செல்வாக்கு இருக்கிறதா பீகாரில்? நிச்சயமாக இருக்குது. 2014 நிதிஷ் தனியாக நிற்கிறார், மோடியோட பாஜக தனியாக நிற்குது, தேஜஸ்வி தனியாக நிற்கிறார். இப்படிப்பட்ட சூழல்லையும் பாஜக வெல்லுது. அப்போ மோடிக்கு அங்கே ஒரு செல்வாக்கு இருக்குங்கிறது உண்மை. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலை தாண்டி சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மாநிலத்தில் எப்படியான ஒரு மனப்பக்குவம் இருக்குதோ அதுபோல் இங்கே மாநிலத்தை ஆள்வது யார் அப்படிங்கிற கேள்வி தான் பிரதானமாக இருக்குது. அந்த இடத்துல நிதிஷோட செல்வாக்கு இன்னும் குறையலை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். 20 ஆண்டுகள் அவர் ஆட்சியில் இருந்திருக்கிறாரு, ஏராளமான அதிருப்தி இருக்குது. இந்தியாவிலேயே வந்து அதிகமாக வறுமை நிலவக்கூடிய மாநிலங்களில் ஒன்று, இந்தியாவிலேயே அதிகமாக வேலைவாய்ப்பின்மை நிலவக்கூடிய மாநிலங்களில் ஒன்று, இந்தியாவிலேயே வந்து புலம்பெயர்வு அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்று. ஆனால் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழலிலும் கூட அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குதா அப்படின்னா அவர் மேலே நம்பிக்கை வச்சு தான் மக்கள் இந்த ஓட்டை போட்டிருக்காங்க. அப்போ அதில் மோடியா நிதிஷா அப்படின்னு கேட்டால் நிதிஷ்க்கு தான் பெரும்பான்மை இடம். அதே சமயம் மோடி மிக நிச்சயமாக ஒரு வேலை பண்ணியிருக்கிறார். ஏனென்றால் நிதிஷை மகாகட்பந்தன்லேருந்து கூட்டிகிட்டு வந்தவர் அவர் தான். மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளார அவர் வரத்துக்கு பிரதமர் மோடியே தான் நேரடி நடவடிக்கை எடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த கூட்டணி சஞ்சலங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களுக்கு நிதிஷ் வந்து 101 இடம் கேட்டப்போ 101 இடம் கொடுத்தார். கடந்த முறை நிதிஷ் கட்சி வந்து 40 லட்சம் இடங்களில் தான் ஜெயிச்சிருந்தாங்க. பாஜக
அதிகமான இடங்களை வென்றிருந்தது, 75 இடங்களை வென்றிருந்தது. ஆன போதிலும் கூட இந்த முறையும் வந்து சரிசமமாக தொகுதியை பங்கேற்றுட்டாங்க. நான் இந்த விஷயம்லாம் தான் சொல்ல, ஒரு கூட்டணியை எப்படி சீரமைப்பது, சிராக் பாஸ்வானை அவங்க தான் உள்ளார கொண்டு வந்தாங்க, மான்சியோடு அவங்க தான் சமாதானமாக பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. அந்த வகையிலெல்லாம் ஒரு கூட்டணியை நல்லபடியாக அனுசரிக்கிறதுல நிச்சயமாக வந்து மோடி வந்து ஒரு மிக முக்கியமான வேலை பண்ணார். தவிர வந்து ஏராளமான திட்டங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்ஜெட்லேயே ஒரு 58,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ரயில்கள் ஏராளமாக, ஒரு 10 ரயில் லேட்டாக அம்ரித் பாரத் ரயில் விட்டாங்க. இப்படி ஏராளமான திட்டங்கள், மத்திய திட்டங்கள்லாம் வந்துச்சு. அதெல்லாம் நிச்சயமாக வேலை பார்த்துருக்கு. ஆனால் பிரதான பங்கு நிதிஷ்கானது தான். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கூட்டணியை கட்டுவது, அந்த கூட்டணியை பராமரிக்கிறது, ரெண்டுமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஆனால் இந்த 26க்கு இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு நிதிஷ் பாஜக அப்படின்றப்ப இந்த ஆட்டம் வாட் நெக்ஸ்ட்னு ஒரு கேள்வி இருக்கே. நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தொடுறீங்க. நான் ஆரம்பத்தில் இது ஒரு கவலைக்குரிய முடிவு அப்படின்னு சொன்னதில் இதுவும் கூட ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, சென்ற 2 ஆண்டுகளுக்கு மேலே முதல்வர் நிதிஷோடைய உடல்நலன் மனநலன் சார்ந்த கேள்விகள் ஏராளமாக பீகார் சமூகத்தில் இருக்குது. அது குறித்த சந்தேகங்கள் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. இதற்கேற்ற மாதிரி ஏராளமான நிகழ்வுகளும் நடந்திருக்கு. இத்தகைய சூழலில் அவர் கடந்த 2 ஆண்டுகளாகவே பொது வழியில் வரது ரொம்ப குறைஞ்சிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய உற்ற சகாக்கள் 3 பேர், அவர்கள் தான் பெருமளவில் எல்லா கூட்டங்களையும் நடத்துறது, ஊடகங்கள்கிட்ட பேசுகிறது, எல்லாத்தையும் செய்கிறாங்க. தேஜஸ்வி முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, பல விஷயங்கள் நிதிஷ்க்கு சொல்லப்படுறதில்ல, இவர்கள் 3 பேரையும் பாஜக தன்வசம் கொண்டு வந்துருச்சு, அந்த வகையில் வந்து இவங்க பின்னாடியிலேருந்து இயக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இத்தகைய சூழலில் நீங்கள் இவ்வளோ பெரிய வெற்றி, அதுவும் பாஜகவுக்கு பெரும்பான்மை வெற்றி கிடச்சிருக்கிறதும், அதில் வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கூட்டாளிகளில் நிதிஷ் மட்டும்தான் தனியால், பாக்கி எல்லாரும் பாஜகவோட தான் கூட்டணி வச்சுருக்கிறவங்க. பலருக்கு அதில் நிதிஷ் பிடிக்காது. அப்படியான ஒரு கூட்டணியாக இது அமைஞ்சிருக்கிறதுங்கிறது ஒரு கவலைக்குரிய அம்சம்தான். நிதிஷினுடைய பேரசக்திங்கிறதும் ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய பேரசக்திங்கிறதும் கம்மி, மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆறுதல் இந்த ஏற்பாட்டில். என்ன அப்படின்னா, நீங்கள் பெரும்பான்மைக்கு தேவைப்படக்கூடிய அந்த எண்ணிக்கை அது நிதிஷ் இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைக்கல. அது வந்து உங்களுக்கு அதே போல் நிதிஷ் நினைத்தால் மகாகட்பந்தன், தேஜஸ்வி தலைமையிலான மகாகட்பந்தன், ஒவைசி கட்சி, இவங்க எல்லாருமே சேர்ந்தால் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற சூழலும் இருப்பது ஒரு விதத்தில் நிதிஷ்க்கு அது ஒரு கைபலம். தேர்தல் முடிவை ஒட்டி பேசுகிறப்ப 2 முக்கியமான ஃபேக்டர் பல பத்திரிகைகளில் விவாதங்களில் சொல்லப்படுறது, பெண்களோட வாக்கு அது கூர்ந்து கவனிக்கப்பட்டது, அப்புறம் முஸ்லீம் வாக்குகள் அதுவும் கவனிக்கப்பட்டது. அதை ஒவைசியை வச்சு தான் பேசுகிறாங்க. இந்த 2 காரணியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது நம்ம ஏற்கனவே பலமுறை நான் இந்த பீகார் தேர்தல் சுற்றுப்பயணத்தை பேசியிருக்கேன். நம்ம அன்றைய உரையாடலையும் பேசினது போல 2010 தொடங்கி பீகார் வந்து இந்தியாவிலேயே ஒரு வித்தியாசமான போக்கை பிரதிபலிக்குது. ஆண் வாக்காளர்களை விடவும் பெண் வாக்காளர்கள் வாக்களிப்பதுங்கிறது பீகாரில் தொடர் போக்காக இருக்குது. அதில் வந்து 2010, 2015, 2020, 2025 இப்போ வரைக்கும் அது வளர்ந்துக்கிட்டே வருது. அந்த வேறுபாடுங்கிறது வளர்ந்துக்கிட்டே வருது. அந்த வகையில் இந்த பெண் வாக்காளர்கள்ங்கிறவங்க நிதிஷ் பக்கத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு தொடர்ச்சியான காரணம் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து அவர் முதல்ல வந்து சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் ஒரு கவனத்தை கொண்டு வரார். அதுக்கப்புறம் பெண்களை மையப்படுத்தி ஏராளமான திட்டங்கள் கொண்டு வரார். பெண் பிள்ளைகளுக்கு சைக்கிள் கொடுக்குறதில் ஆரம்பித்து, உள்ளாட்சியில் வந்து ஒரு 50% இடங்களை வந்து பெண்களுக்கு அறிவிக்கிறதில் ஆரம்பித்து, 1/3 இடம் கிட்டத்தட்ட வந்து அரசு பணிகளில் பெண்களுக்கு ஒதுக்கீடு பண்ணதில் ஆரம்பித்து, எல்லாத்துக்கும் மேலே பீகாரில் ஒரு பெரிய திட்டம், ஜீவிகா திட்டம்னு சொல்லப்படக்கூடிய சுய உதவி குழுக்கள், அவங்கள வந்து ஒரு ரொம்ப ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்துறதில் இது எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு பெண் வாக்கு வங்கி இருக்குது. அது ரொம்ப முக்கியம். அது இந்த வாக்கில் இந்த தேர்தல் முடிவுலையும் பிரதிபலிச்சிருக்கு. அவர்கள் நிதிஷ் பக்கம் நின்றுருக்காங்க. இது ஒன்று வச்சுக்குவோம். இல்லை, இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் அப்படின்றது முஸ்லீம் வாக்காளர்கள், அதுவும் ஒவைசி பெற்று இருக்கக்கூடிய இடங்கள். இந்த ஃபேக்டரை எப்படி நீங்கள் மதிப்பிடுறீங்க? இந்த ஃபேக்டர் வந்து பலரும் வந்து ஒவைசிக்கு முஸ்லீம்கள் வாக்களிக்கிறதையோ அல்லது ஒவைசி போட்டியிடுறதையோ தொடர்ந்து நாடு தழுவி வந்து விமர்சிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்படி பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு தோணலை. ஏனென்றால் ஒவைசிக்கு என்னதான் வாக்களித்தாலும் கூட
ஒரு நாளும் அவர்கள் வந்து பாஜகவுக்கு சாதகமான எந்த ஒரு முடிவையும் என்னைக்கு எடுக்கவே இல்லை. அதே சமயம் முஸ்லீம்கள் ஏன் வந்து ஒவைசி கட்சிக்கு வாக்களிக்கிறார்கள்ங்கிறது வந்து நாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பீகாரை எடுத்துக்கிட்டால் 17% அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் முஸ்லீம்கள் இருக்காங்க. ஆர்ஜேடி லாலு காலத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஒய் பார்ட்டின்னு தான் அதுக்கு பேர். வெளியில் இருக்கிறவங்க சொல்லக்கூடியது, எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடியது, அதாவது முஸ்லீம்ஸ் யாதவ் பார்ட்டி அப்படின்னு. நீங்கள் கிட்டத்தட்ட ஆர்ஜேடி வந்து 143 தொகுதிகளில் போட்டியிடுது. அதில் எவ்வளோ யாதவ்ஸ்க்கு வந்து அவங்க இடம் கொடுத்துருக்காங்கன்னா 53 இடங்களை கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 14% உள்ள யாதவ்ஸ்க்கு கிட்டத்தட்ட 37% கொடுத்துருக்கிறார் தேஜஸ்வி. ஆனால் நீங்கள் 17% இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ்க்கு எவ்வளோ இடம் கொடுத்துருக்காங்கன்னா 18 இடங்கள் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 7%. அங்கே வந்து அவங்க அண்டர் ரெப்ரசன்டட். யாதவர்களுக்கு கூட கொடுக்குறாங்க, ஆனால் முஸ்லீம்களுக்கு கம்மி தான். சரியா? இப்போ இதெல்லாமும் நம்ம பேச வேண்டிய விஷயங்களில் ஒன்று. அப்போ அந்த சமூகம் வந்து நான் ஏன் வெறும் ஓட்டு வங்கியாக மட்டுமே இருக்கணும், நான் ஏன் என்னுடைய பிரதிநிதித்துவத்தை உயர்த்திக்க கூடாதுன்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அங்கே தான் இந்த ஷிஃப்ட் நடந்துருச்சோ. அது ஒன்று நடக்குது. ரெண்டாவது விஷயம், நீங்கள் பீகார் பின்தங்கி இருக்குதுங்கிறது ஒரு புறம். சீமாஞ்சல் போனீங்கன்னா அது முஸ்லீம்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் ஒன்று. அங்கே போனீங்கன்னா அது இன்னும் மோசமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும், அடிப்படை வசதிகள்லாம். அப்போ முஸ்லீம்களை வெறும் வாக்கு வங்கியாக மட்டும் பயன்படுத்திக்கிட்டு அவர்களுக்கு ஒன்றும் நடக்கலைங்கிற அந்த கவலையும் அவர்களுக்கு இருக்குது, அந்த பிரச்சனையும் அங்கே இருக்குது. அப்போ அவர்கள் அவர்களுடைய குரலை உரத்து பேசுவதற்கு இன்னொருத்தர் வரும்போது அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்றையும் நம்ம சிந்திக்கணும். பீகாரில் இந்துக்கள் எப்படி பல்வேறு சாதி சமூகமாக இருக்காங்களோ அதே போல் முஸ்லீம்களும் அங்கே பல்வேறு சமூகங்களாக இருக்காங்க. மொழி பேசுகிறதுலேயே வெவ்வேறு பிராந்தியத்துக்கு இடையில மாறுபாடு உண்டு. அங்கே ஒரு சமூகத்துக்கும் இன்னொரு சமூகத்துக்கும் முஸ்லீம்களுக்கு இடையிலே மன உறவு கிடையாது. இந்த பின்னணியெல்லாம் தெரியாமல் நம்ம ஒட்டுமொத்தமாக முஸ்லீம்கள் அவர்கள் ஏதோ அப்படி பிச்சு போடுறாங்க, அப்படி இல்லை. ஆக எல்லா சமூகங்களும் தனக்கேற்றது போல சிந்திக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் இருக்கும்போது ஏன் முஸ்லீம்கள் சிந்திக்கக்கூடாது? பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்றது இந்த பிரசாந்த் கிஷோர் மீது இருந்தது. அவர் எவ்வளவு வெற்றி பெறப் போகிறார், இன்னொன்று அவர் எந்த கட்சி மீது எந்த அணி மீது தாக்கத்தை செலுத்த போகிறார் அப்படின்லாம் இருந்தது. பிரசாந்த் கிஷோரினுடைய தாக்கம் எப்படி இருக்கிறதா பார்க்குறீங்க? பிரசாந்த் கிஷோருடைய ஒட்டுமொத்தமாக அவர் வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டுகளை பார்க்கும்போது சற்றேறத்தால் ஒரு 3.5% அவர் வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லி தோணுது. ஒரு தனிநபர் கட்சி ஆரம்பிக்கிறார், ஒரு 3 ஆண்டுகள் அவர் ஒர்க் பண்ணுறார், ஒர்க் பண்ணி ஒரு 3.5% ஓட்டு வாங்குறார். அது என்ன மாதிரியான ஒரு உக்கிரமான போட்டி இருக்கக்கூடிய ஒரு களத்தில் பிரசாந்த் கிஷோர் வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குறைவாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பீகாரில் உருவாகியிருக்கக்கூடிய அந்த தேர்தல் பேசுபொருள் இருக்கு இல்லையா, அதை உருவாக்குனதில் பிரசாந்த் கிஷோருக்கு பெரிய பங்கு இருக்குது. ஆகையால் ஒரு தாக்கத்தை யார் வந்து ஒரு உழைப்பை கொடுத்தாலும் ஒரு சின்ன தாக்கத்தை உண்டாக்க முடியுமானா உண்டாக்கியிருக்காங்க, அந்த அளவில் சரி. ஆனால் பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஆட்சியை பிடிச்சிருவேங்கிற மாதிரியான கற்பனைகளெல்லாம் போனது வந்து அது வந்து எல்லாருமே பார்க்கறதுக்கு அரசியல் களத்தை தெரிந்தவர்கள் எல்லாருமே அது வந்து அது ரொம்ப அபத்தம் அப்படிங்கிற ஒரு பார்வையில் தான் இருந்துச்சு. அந்த அபத்தம் தான் நிரூபிக்கப்பட்டிருக்கு. எப்போதுமே அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான புள்ளி விவரங்கள் எண்களை வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் வந்து இந்த விளையாட்டு விளையாட முடியாது. நீங்கள் அரசியல் விமர்சகர்களுக்கு எண்கள் வந்து கதை பேசுகிறதுக்கு நடக்கலாம். நல்ல அரசியல் தலைவர்கள் வந்து தரவுகளை நம்பி போக மாட்டாங்க, அவங்க மக்களோட உணர்வுகளை நம்பி போவாங்க. அது வந்து மக்களுடைய மூடு, அதுக்கு வந்து ஒரு நோஸ் வேணும். பெரிய லீடர்ஸ் அதில் தான் போவாங்க. தரவுகளை மட்டும் வச்சுக்கிட்டு போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு பிரசாந்த் கிஷோரே வந்து மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கு. நிறைவாக ஒவ்வொரு மாநிலத்தின் தன்மை வேறு, தேர்தல் என்பது வேறு. ஒரு மாநில தேர்தல் முடிவை இன்னொரு தேர்தல் மாநிலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு முதல்வர் கூட சொல்கிறார் அங்கிருந்து நம்ம பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. பீகார் தேர்தல் முடிவு தமிழக தேர்தல் களத்தில் ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்துமா? நிச்சயமாக. இந்தியாவை பொறுத்த அளவில் நீங்கள் எந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஒரு தேர்தலையும் வந்து இன்னொரு மாநிலம் வந்து அனுபவமாக எடுத்துக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். அந்த வகையில் வந்து முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். மிக குறிப்பாக வந்து எஸ்ஐஆர் அங்கே நடந்திருக்கு, பீகாரில் நடந்திருக்கு. இப்போ அடுத்தது தமிழ்நாடு விரைவில் தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாநிலம். இங்கே அந்த எஸ்ஐஆர் நடைமுறைகள் போயிட்டு இருக்கக்கூடிய சூழலில் அது ஒரு கவனத்தில் எடுத்துக்கக்கூடிய விஷயம். அதே போல் கூட்டணிகள் நிறைய சிமிலாரிட்டிஸ் பார்க்க முடியும். நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
அங்கே கிட்டத்தட்ட நிதிஷ் வந்து ஒரு ஒப்பீட்டு அளவில் நீங்கள் நேரடியாக வந்து நிதிஷை இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களோடு ஒப்பிட முடியாது என்றாலும் கூட பீகார் அரசியலில் நிதிஷ் கட்சி செயல்பட்டு இருக்கிற விதம்ங்கிறது நீங்கள் கிட்டத்தட்ட அதிமுகவோடு ஒப்பிடக்கூடியது. நிதிஷ் ஒரு பக்கம் வந்து இந்த பக்கம் மத நல்லிணக்கம் இதையும் பராமரித்து கொண்டு இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய உறவையும் பராமரித்து கொண்டிருப்பவர். ஒரு வகையில் பாஜகவை கூட்டணியில் வைத்து கொண்டே இன்னொரு பக்கம் பாஜகவை அங்கே நேரடியான ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடியவர். அதிமுகவோட ரோல் அங்கே பண்ணக்கூடியவர். எப்படி இங்கே திமுகவுக்கு அடுத்த இடத்துல நாம் வரணும் அப்படிங்கிறது பாஜகவுடைய இலக்கில் இருக்குதோ, அதே போல் ஆர்ஜேடிக்கு எதிரான இலக்கில் பாஜக தான் இருக்கணுங்கிறதும் பாஜகவுடைய லட்சியத்தில் தான் இருக்குது. உள்ளபடியாக வந்து இன்றைக்கு பாஜக போய் அடைய முடிய வேண்டிய இடத்துக்கு தடையாக இருக்கிறது இங்கே அதிமுக போல் அங்கே நிதிஷினுடைய ஐக்கிய ஜனதா தளம். ஆகையால் இந்த பின்னணியில் பார்க்கும்போது எல்லா கட்சிகளுக்குமே இதில் பாடம் இருக்குது. ஒரு கூட்டணியை நீங்கள் எப்படி அமைக்கணும், ஒரு கூட்டணியை எப்படி அமைக்காமல் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து பிரசாந்த் கிஷோர் பாடம் இருக்குது. பிரசாந்த் கிஷோர் கட்சியினுடைய பேச்சுகள், அவர்கள் அடைந்திருக்கிற பாடத்தை விஜய் கட்சியினுடைய பேச்சு பாடங்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். அதிமுக வந்து நிதிஷோடைய கணக்குகளோட தங்களுடைய கணக்குகளை ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து காங்கிரஸ் இருக்காங்க, அங்கேயும் பீகார்லேயும் காங்கிரஸ், இங்கேயும் காங்கிரஸ். பீகாரில் வந்து காங்கிரஸ் வந்து நாங்கள் தனித்த பாதை போகிறோம், நாங்கள் ஏன் ஆர்ஜேடி பேசுகிறதே பேசணும் அப்படின்னாங்க. இங்கேயும் கூட அப்படி ஒரு பேச்சு இப்போ அரசியல் வட்டாரத்தில் கிளம்பியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் திமுகவோட பேச்சையே நாம் பேசுகிறோம், நாம் தனியாக ஒரு பேச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன பேச்சு பேசணுன்னாலும் உங்களுக்கு உங்களுடைய காலில் நின்று தான் பேச முடியாது. நீங்கள் அடுத்தவங்களோட முதுகில் உட்கார்ந்து அதை பேச முடியாது. அப்படி பேசினா அது என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து பீகார் சொல்லுது. இப்போ காங்கிரஸுக்கு இதில் பாடம் இருக்கா? இருக்குது. அதிமுகவோடு ஒப்பிடக்கூடியது ஐக்கிய ஜனதா தளம், அவங்களுக்கு இதில் பாடம் இருக்கா? இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் நேரடியாக இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாட்டினாலும் ஒவ்வொருத்தரும் தன்னை பார்த்துக்கிறதுக்கும் தன்னை மாற்றிக்கிறதுக்கும் நிச்சயமாக பீகார் களம் இடம் கொடுக்குது. இதை தாண்டி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பீகார் தேர்தல் முடிவு அப்படிங்கிறது குறிப்பாக இந்தி மாநிலங்களில் பெரிய தாக்கங்களை உண்டாக்கும். அடுத்து பீகார் தேசிய அளவில் என்ன விளைவுகளை உண்டாக்குங்கிறது தான் மிகப்பெரிய பேசுபொருள், நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. நன்றி விஷயம்.